கத்தாரின் வடக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய எரிவாயு நிலையமான ராஸ் லஃபான் தொழிற்துறை நகரம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் காரணமாக உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு ஆலை மற்றும் எரிவாயுவிலிருந்து திரவமாக்கப்படும் ஆலை கடும் சேதமடைந்துள்ளன. இதனால் எரிவாயு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதல் குறித்து பேசிய கத்தாரின் எரிசக்தித்துறை அமைச்சர் சாத் அல் காஃபி, ஈரான் நடத்திய தாக்குதலால் கத்தாரின் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி திறனில் 17 விழுக்காடு தடை ஏற்படும் என்றும், இதனால் ஆண்டு வருவாயில் சுமார் $20 மில்லியன் இழப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த போர் விமானம் என்று கூறிய வரக்கூடிய அமெரிக்காவின் போர் விமானமான F-35 வகை விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. எதிரி நாட்டால் தாக்க முடியாத விமானம் என்று கூறப்பட்டு வந்த ஸ்டெல்த் F-35 விமானத்தை ஈரான் வீழ்த்தியதால் அமெரிக்கா அதிர்ச்சியடைந்து வந்த நிலையில் இதுவரை எந்த நாட்டு ராணுவத்தாலும் தாக்கப்பட முடியாதது F-35 என்ற பெருமையை ஈரான் ராணுவம் தகர்த்து விட்டது. ஈரானின் விமான எதிர்ப்பு தளவாடங்களை முற்றுமாக அழித்துவிட்டோம் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறி வந்தன. நிலையில் F-35 விமானம் வெளியேற்றும் வெப்பத்தை வைத்து ஈரான் அதனை சுட்டு வீழ்த்தியுள்ளது. இலங்கை மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்காவின் போர் விமானங்கள் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், கிழக்கு ஆப்பிரிக்காவின் ஜிபூட்டியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க விமானங்கள் கடந்த 4ஆம் தேதி மற்றும் வரும் மார்ச் 25ஆம் தேதி இலங்கையில் தரையிறங்க அனுமதி கோரியதாகவும், ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறினார். மேலும் பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்படும் நிலையிலும் தங்களது நடுநிலைத்தன்மையை பேண விரும்புவதாக கூறினார். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர் பதற்றத்தால் இலங்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க அரசுக்கு உதவ இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கத்தாரின் வடக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய எரிவாயு நிலையமான ராஸ் லஃபான் தொழிற்துறை நகரம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் காரணமாக உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு ஆலை மற்றும் எரிவாயுவிலிருந்து திரவமாக்கப்படும் ஆலை கடும் சேதமடைந்துள்ளன. இதனால் எரிவாயு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதல் குறித்து பேசிய கத்தாரின் எரிசக்தித்துறை அமைச்சர் சாத் அல் காஃபி, ஈரான் நடத்திய தாக்குதலால் கத்தாரின் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி திறனில் 17 விழுக்காடு தடை ஏற்படும் என்றும், இதனால் ஆண்டு வருவாயில் சுமார் $20 மில்லியன் இழப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த போர் விமானம் என்று கூறிய வரக்கூடிய அமெரிக்காவின் போர் விமானமான F-35 வகை விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. எதிரி நாட்டால் தாக்க முடியாத விமானம் என்று கூறப்பட்டு வந்த ஸ்டெல்த் F-35 விமானத்தை ஈரான் வீழ்த்தியதால் அமெரிக்கா அதிர்ச்சியடைந்து வந்த நிலையில் இதுவரை எந்த நாட்டு ராணுவத்தாலும் தாக்கப்பட முடியாதது F-35 என்ற பெருமையை ஈரான் ராணுவம் தகர்த்து விட்டது. ஈரானின் விமான எதிர்ப்பு தளவாடங்களை முற்றுமாக அழித்துவிட்டோம் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறி வந்தன. நிலையில் F-35 விமானம் வெளியேற்றும் வெப்பத்தை வைத்து ஈரான் அதனை சுட்டு வீழ்த்தியுள்ளது. இலங்கை மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்காவின் போர் விமானங்கள் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், கிழக்கு ஆப்பிரிக்காவின் ஜிபூட்டியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க விமானங்கள் கடந்த 4ஆம் தேதி மற்றும் வரும் மார்ச் 25ஆம் தேதி இலங்கையில் தரையிறங்க அனுமதி கோரியதாகவும், ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறினார். மேலும் பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்படும் நிலையிலும் தங்களது நடுநிலைத்தன்மையை பேண விரும்புவதாக கூறினார். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர் பதற்றத்தால் இலங்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க அரசுக்கு உதவ இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.